ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலி சிவாவும் அவங்க ஆஃபீஸ்லேருந்து அங்கே வராங்க. அப்போ சிவா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன அயலி இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, எப்படியாவது அந்த கபிலனையும் ப்ரூஸ்லியும் பேச வச்சு நம்ம உண்மையை வாங்கிடலான்னு சொல்லி நினச்சோம், ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லும் போது, என்ன சிவா நீங்கள் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க, கூடிய சீக்கிரத்தில் இந்த கபிலன் நம்மக்கிட்ட ஆதாரத்தோட நம்ம அவனை பிடிக்க தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. அவன் ரொம்ப புத்திசாலித்தனமாக அவன் நினச்சிட்டு இருக்கிறான், ஆனால் கண்டிப்பாக சீக்கிரத்திலே நம்மக்கிட்ட மாட்ட தான் போகிறான் அப்படின்னுங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே கபிலன் வீட்டுக்கு வந்ததுமே அதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கவும், அப்போ ரித்திகா அவங்க பக்கத்தில் வராங்க. என்னங்க நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலாமா அப்படிங்கவும், அப்போ கபிலன் சொல்கிறாங்க, இல்லை கண்ணுக்குட்டி நம்ம நாளைக்கு வெளியே போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க கையில் இருக்கிற மோதிரத்தை பார்க்குறாங்க. அப்போ கபிலன் வர்மா நம்மளுக்கு ஒரு மோதிரம் அனுப்பிவிட்டானே, அதாவது உங்கள் வீட்டில் யார் கையில் இந்த மோதிரம் இருக்குதோ அவங்க தான் போலீஸ்காரங்க அப்படின்னு, அந்த மோதிரமா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வரல இருக்கிற மோதிரத்தை பார்க்கவும், உடனே ரித்திகா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லையே மோதிரத்தையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, அதான் என்னாச்சுது, உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குதா, இதே மாதிரிக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும், அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம் கண்ணுக்குட்டி, இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருந்ததா, அதான் நான் பார்த்துட்டு இருந்தேன், சரி நம்ம நாளைக்கு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே ரித்திகாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் அயலியும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அங்கே இந்திராணி பார்த்தோம்னா எல்லாம் தடபுடலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கவும், என்ன இன்னைக்கு ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் பாவையோட பர்த்டே, அதனால தான் ஃபங்க்ஷனுக்காக எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே அயலியும் சிவாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பாவை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே தான் இருக்கிற அப்படின்னு இந்திராணி சொல்லவும், அப்போ சிவாவும் அயலியும் பாவை கிட்ட வராங்க. என்ன பாவை இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்த்துக்கள் சொல்லவும், அப்போ பாவை ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. என்னாச்சு என் பாப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, பாவை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால உனக்கு இன்னைக்கு என்ன கிஃப்ட் வேணும் நீ கேளு, நான் உனக்கு ஆசைப்பட்டபடியே அந்த கிஃப்ட்டை நான் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கவும், அப்போ பாவி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அயலி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாவி என்ன இன்னைக்கு பர்த்டே அதுவுமா சோகமாக இருந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு பாவி சொல்கிறாங்க. இது கெட்டதுமே சிவாவும் அயலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உனக்கு இன்னைக்கு உங்கள் அப்பாவை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே சிவாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எப்படினாலும் சரிதான், செலினை பார்த்தாக்கே இந்திராணி அக்கா ரொம்பவே கோவப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், அடுத்தது அயலி அங்கேருந்து போகிறாங்க. என்ன அயலி பாவை இப்போ அவங்க தன்னுடைய அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறா, என்ன பண்ணுறதுக்கு, அவர் இங்கே வந்தாருன்னா இந்திராணி அக்கா ரொம்பவே கோவப்படுவாங்க, ஆனால் பாவை தன்னுடைய அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுற அப்படிங்கவும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சிவா சொல்லிட்டு இருக்கவும், உடனே அயலி பார்த்தோம்னா செலினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ செலினும் ரொம்பவே சோகத்தோட சொல்லுங்க அயலி அப்படிங்கும்போது, அப்போ அங்கே பாவை எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இன்னைக்கு பாவைக்கு பிறந்தநாள் தெரியுமா அப்படிங்கவும், அது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும், என் பொண்ணோட பர்த்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என் பொண்ணை தான் என்னால் பார்க்க முடியல, அவளுக்காக நான் ஆசாசியாக ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறமா கேக்கெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு என் பொண்ணை பார்த்து இதை கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, நீங்கள் வீட்டு வாசல் நில்லுங்க, நான் பாவையை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கவும், இது கிட்டதுமே செலின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ உடனே ஃபோனை வச்சதுமே அயலிட்டு சிவா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன அயலி இந்த மாதிரிக்கு நீ பண்ணிட்ட, இது மட்டும் இந்திராணி அக்காவுக்கு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைய பார்க்கறதுக்கு அவருக்கு எல்லா வித அதிகாரமும் இருக்குது, இந்திராணிக்கு மட்டும் பாவை குழந்தை கிடையாதுல்ல, அவருக்கும் தானே பாவை குழந்தை, அப்படி இருக்கும்போது அவர் பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா செலின் அவங்க வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு அவங்க அயலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அயலி நாங்கள் வந்துட்டு அப்படிங்கவும், வந்துட்டிங்களா நான் பாவையை அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பாவையிட்ட அவள் அயலியும் சிவாவும் சொல்கிறாங்க, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறேன் உன்னுடைய பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லவும், பாவைக்கு எதுவுமே தெரியாமல் அவங்க முடிச்சுக்கிட்டு அவங்க கூட போகிறாங்க. அங்கே பார்க்கும்போது பார்த்தோம்னா அவங்க செலின் அவங்க காட்டவும், செலினை பார்த்ததுமே பாவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு செலினும் பாவையும் ஒவ்வொருத்தருக்கு கெட்டி பிடிச்சிட்டு அவங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அவங்க பாவை பார்த்தோம்னா அயலிட்டையும் சிவாகிட்டையும் அவங்க ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க தன்னுடைய அப்பாவை பார்த்ததுக்காக. அப்போ அடுத்தது அவர் கேக்கெல்லாம் வாங்கி வந்துருக்கிறாரு, அதேமாதிரிக்கு பாவிக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி வந்துருக்கவும் அதெல்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அப்போ கேக்கெல்லாம் வெட்டி அவங்க கொண்டாடிட்டு இருக்கும்போது, இங்கே பார்த்தோம்னா இந்திராணி பாவியை காணலி அப்படின்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருக்கவும், அப்போ பாவின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு இருக்கும்போது, உடனே அவங்க அயலிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா கூப்பிட்றாங்க போலுக்கு, வா நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கவும், அப்போ செலினும் பாவையும் ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது, அப்போ உடனே பார்த்தோம்னா அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா நீங்கள் எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கணும், நீங்களும் உரிமையோடு உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற, நான் வந்தாக்கி தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, இந்திராணி மடத்துக்கு பாவை மேலே எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ அதே அளவுக்கு உரிமை உங்களுக்கு இருக்குது, அதனால நீங்கள் வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ளே வாங்க, என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது அப்போ சிவா வந்து அயலி கிட்ட சொல்கிறாங்க, அயலி வேண்டாம், தேவையில்லாமல் பிரச்சனை வரும், இந்திராணி அக்கா கோவப்படுவாங்க அப்படிங்கப்போ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செலினை அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே பார்க்கும்போது இந்திராணி எல்லாருமே வந்து பாவையை கூப்பிட்டுட்டு இருக்கவும் இப்போ பாவை வரவும் பாவைக்கு பின்னாடியே இவங்க 3 பேருமே வராங்க. அப்போது செலினை பார்த்ததுமே இந்திராணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படின்னு இந்திராணியோட சித்தப்பா வந்து கேட்டுட்டு இருக்கவும் அப்போ செலின் வந்து எதுவுமே பேசாமல் நிற்கும் போது இப்போ அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, பாவையோட அப்பா அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதனால தான் வந்திருக்காரு அப்படிங்கும்போது அப்போ இங்கே பாரு, இந்த விஷயத்தில் நீ தலையிட்டு இருக்காத, இது எங்கள் குடும்ப பிரச்சனையாக்கும், இதில் எதுக்காக நீ தலையிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க இந்திராணியோட சித்தப்பா வந்து அயலி கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து அயலி சொல்கிறாங்க, அங்கே பாருங்க, இது வந்து புருஷ மண்டாட்டியோட பிரச்சனை, இதில் நீங்கள் கூட தலையிடக்கூடாது, இது வந்து அவங்க தான் பேசி தீர்த்துக்கிடணும் தவிர நீங்கள் எதுக்காக தலையிட்டு இருக்கு அப்படிங்கவும் உடனே வந்து என்ன உன்னை வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு நீ இவ்வளோ தூரம் வந்து பேசிட்டு இருப்பியா, என்ன இந்திராணி அவள் பேசிட்டு இருக்கிறா, நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ இதை பார்த்துட்டு ரித்திகா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு செயின் வந்திருக்கனால நம்மளுக்கு நல்லாவே நேரம் போகும் போலுக்கு, எப்படி இருந்தாலும் சரி தான் அயலி தான் இந்த செயினை கூட்டிகிட்டு வந்திருப்பா, இது வச்சு இந்த பிரச்சனையை பெருசாக்கிற வேண்டியதான், அப்போ தான் இந்திராணிக்கும் அயலிக்கும் வந்து ஒரு வெறுப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ ரித்திகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன அயலி நினச்சிட்டு இருக்கிற, இந்திராணி அன்னைக்கு தான் வந்து அவரை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குதுல, அப்புறமா எதுக்காக நீ வந்து தேவையில்லாமல் இப்படி அழைச்சிட்டு வர அப்படின்னு ரித்திகா வந்து இந்திராணிக்காக பேசவும் அப்போ அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, அவர்கிட்ட நான் என்ன சொன்னனோ அதே தான் நான் உனக்கு சொல்கிறேன், இது வந்து புருஷன் பொண்டாட்டி குழந்தை இவங்க 3 பேருடைய விஷயமாக்கும், இதில் நீயே தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க, என்ன அயலி நீ நினச்சிட்டு இருக்கிற, இங்கே பாரு, உனக்கு நான் அந்த அளவுக்கு நான் வந்து சுதந்திரம் கொடுத்துருக்கதை நினச்சி நீ வந்து ரொம்ப ஓவராக நீ பண்ணிட்டு இருக்க, எனக்கு தான் அவரை கண்டாலே பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இங்கே வரவழைச்ச, என் விஷயத்தில் எதுக்காக நீ தேவையில்லாமல் நீ தலையிடுற அப்படிங்கவும் இப்போ அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, பாவைக்கு வந்து நீங்கள் மட்டும் அம்மா கிடையாது, அவரு தானே அப்பா, உங்களுக்கு இருக்கிற எல்லா உரிமை மாதிரிக்கு தானே அவருக்கும் பாவை கிட்ட இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பாவை வந்து தன்னுடைய அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டா, அதனால தான் நான் அவரை வரவழைச்சேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே இந்திராணி பாவையை பார்க்கவும் பாவை வந்து சோகத்தோடு இருக்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரிக்கு அவங்க வந்து முகபாவனை காட்டவும் அப்போ வந்து இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு நம்மளை எல்லாமே நான் தானே உனக்கு சொல்லியிருக்கிறோம்லாம், நீ எதுக்கு தேவையில்லாமல் நீ அவர்கிட்ட பார்க்கணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இப்போ பாவை வந்து கண்கலங்குறாங்க, எனக்கு அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் இதை கேட்டதுமே இந்திராணி வந்து ரொம்பவே கொஞ்சம் சோகத்தோடு ஆகுறாங்க. என்னுடைய பர்த்டேக்கு அப்பா இருக்கட்டுமா அப்படின்னு இந்திராணி வந்து கேட்டுக்கவும் அப்போ இந்திராணி வந்து பாவை சொல்கிறது பார்த்துட்டு அவங்களும் அமைதியாக இருந்தாங்க. இதை பார்த்துட்டு பார்த்தோம்னா இந்திராணியோட சித்தப்பா ரித்திகா தேவநாயகி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, இந்திராணி இந்த செடியை எப்படியாவது விரட்டி விட்டுருவான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாவையும் இந்த அயலையும் சேர்ந்து இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சுருவாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியடையவும் பிரித்திகாவும் நினைக்கிறாங்க, என்னது திடீர்னு இந்திராணி ஆஃப் ஆகிட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா செலின் வந்து அவங்க ரித்திகாவுக்கும் கபிலனுக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அப்போ கபிலன் வந்து முகத்தை திருப்பிக்கவும் அப்போ ரித்திகாட்ட வந்து சொல்கிறாங்க, ரித்திகா, நான் வந்து உன் கல்யாணத்துக்கு வந்து எந்த பரிசுமே கொடுக்கலாமா, அதனால என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன பரிசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்கவும் இதை பார்த்ததுமே உடனே வந்து ரித்திகா வந்து நினைக்கிறாங்க, இதை வச்சு ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரித்திகா வந்து அந்த புடவை பார்த்ததுமே, என்னது இது ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் போலுக்கு, இதுதான் உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துகிற மாதிரி அவங்க செலினை பேசவும் இப்படி பேசுனதுமே இந்திராணிக்கு வந்து கோவம் வர ஆரம்பிச்சிருது. என்ன இருந்தாலும் சரி தான், அதாவது செலினை ரித்திகா வந்து அவமானப்படுத்தி பேசுகிறத கேட்டுட்டு அவங்களால தாங்கிக்க முடியல. அப்போ அயல் வந்து திட்டுறாங்க, என்ன ரித்திகா நீ இந்த மாதிரிக்கு தான் நீ பேசுவியா, உனக்காக அவர் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு பரிசு வந்துருக்கிறாரு, அதை நீ அவமானப்படுத்தி தான் நீ பேசுவியா, என்ன உனக்கு பிடிக்கலன்னா அதை கெட்டாமல் நீ வச்சுக்கோ, அதுக்காக இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி தான் நீ பேசுவே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ இந்திராணிக்கு என்னதான் தன்னுடைய கணவர் மேலே கோவம் இருந்தாலும் சரி தான், ஆனால் ரித்திகா பேசுனதை கேட்டதுமே வந்து அவங்களுக்கு ரித்திகா மேலே கோவம் வர ஆரம்பிச்சிருது. என்ன இருந்தாலும் செலினை இப்படி அவமானப்படுத்துகிற மாதிரி இப்படி பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் பார்த்தோம்னா அதாவது வரக்கூடிய எபிசோடில் இந்திராணியும் செலினையும் வந்து அவங்க அயலி சிவா அதுக்கப்புறமா பாவை இவங்க 3 பேரும் சேர்த்து வச்சுருவாங்களா, அடுத்தது அந்த கதையில் என்ன நடக்க போகுது, எதுக்காக இவங்க பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.